ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் தினேஷ் பேசுகிறேன். இப்போது இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிற சுச்சுவேஷனில் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து பக்காவாக பிளான் பண்ணி பண்ணாங்களா இல்லை என்ன கருமனே தெரில. ஆனால் யார் யோசித்து பார்த்தாலும் எந்த விதத்தில் யோசித்து பார்த்தாலும் இது ஒரு பிளான் மாதிரியே இருக்குது. இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. இவருக்கு வந்து தூங்க முடியலையா ஸ்டாலின் ஐயாவனால. அதனால் பறந்து வந்து பார்க்க வந்தாராம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சு 70 பேர் இறந்தாங்க. 70 பேர் இறந்தப்போ அவருக்கு எங்கே தூக்கம் வந்துச்சா? இல்லை, இது என்னன்னே எனக்கு தெரியல. பெரிய ட்ராமா மாதிரி இருக்குது இதெல்லாம். அதே மாதிரி அந்த மீட்டிங்கில் இறந்து அது என்ன சொல்கிறது, அந்த ஒரு கண்டிஷன் ஆனதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் ஸ்டார்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் உடனே இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் வராரு. உடனே டக்குன்னு நடக்குது. டக்குன்னு ஆம்புலன்ஸ் முன்னாடி திமுகன்னு அப்படியே பேனர் ஒட்டிட்டு இந்த ஆம்புலன்ஸ் வருது. திமுக வந்து அவங்க காப்பாற்றுறாங்களாம். திமுக மீட்பு பணி குழுன்னு சொல்லி பேனர் போட்டு வராங்க. அது எப்படி முடியும்? 5 நிமிஷத்தில் போய் கட் அவுட்டை வந்து பேனர் அடிச்சுட்டு இந்த ஆம்புலன்ஸ் மட்டும் ஓட்டிட்டு வருவாங்களா? யாரை ஏமாத்த ட்ரை பண்ணுறானுங்க இவங்கெல்லாம் தெரியல. அண்ட் தென் அது வந்து தண்ணி பாட்டிலும் சொல்லப்போனால் தண்ணி பாட்டிலும் அதே மாதிரி டக்குன்னு ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக தண்ணி பாட்டில் வந்து டிஎம்கேயோட தண்ணி பாட்டில் வருது. எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும்? இப்போ ஏதோ ஒரு கஷ்ட காலத்தில் டக்குன்னு ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா, ஒரு ஹெல்ப் பண்ணுன்னு ஒருத்தங்க வந்தாங்கன்னா இது இப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லையே. எப்படி அவங்க பேனர் வீட்டில் ரெடியாக வச்சுருப்பாங்களா? இந்த மாதிரி ஏதோ நடக்கும், இல்லை இந்த மாதிரி ஒன்று காப்பாற்ற போகணும்னு சொல்லி ரெடியாக பேனர்லாம் வீட்டில் வச்சுருப்பாங்களா? என்ன பண்ணுறாங்க? மக்கள்லாம் முட்டாளன்னு நினச்சிட்டு இவங்களாம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. இந்த உண்மை மட்டும் வெளியே வரட்டும். அப்புறம் இவங்களுக்குலாம் இருக்குது இந்த டிஎம்கேக்காரங்களுக்குலாம். அப்பா சரியான பிளான். இவெல்லாம் அழுகுறாங்க வந்து. இதுதான் தாங்க முடியல. ஏன் அவர் ஃபஸ்ட்டே பெரிய இடம் கேட்டார் அப்போ கொடுத்துருந்துருக்கிறது? அப்போல்லாம் உங்களுக்கு தெரில. இப்போ தான் கொஞ்சமாக நியூஸ் வெளியே வருதுங்க. இந்த கூட்டத்தின் நடுவில் கத்தியெல்லாம் குத்திருக்காங்க. அண்ட் தென் செருப்பெல்லாம் தூக்கி போட்டிருக்காங்க. நாங்கள் விஜய் ஃபேன்ஸ், நாங்கள் தளபதியோட ஃபேன்ஸ், நாங்கள் செருப்பெல்லாம் தூக்கி போடுவோமா? கூட்டத்தினுள்ள எவனோ இந்த கலவரத்தை உண்டாக்கணும்னே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி இருந்திருக்காங்க. பக்காவாக பிளான் பண்ணி பண்ண மாதிரியே இருக்குங்க. இது ஃபுல்லாகவே பக்காவாக பிளான் பண்ணி பண்ண மாதிரியே இருக்குது. உங்களுக்கு பிடிக்கலையா? உங்களால் வந்து அந்த இதை தாங்கிக்க முடியலையா? அது வேற விதத்தில் காட்டுங்களாண்டா. 39 பேர் உயிரை எடுத்துகிட்டு தான் காட்டுவீங்களா? எப்பா சாமி.